அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பகுதி 1 வினாத்தாளில் வினவப்படும் நுண்ணறிவு வினாக்களுக்கு விடை காணும் இலகு நுட்பங்கள் பற்றிய மற்றுமொரு காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 40 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகத்தில் 13ஆம் 14ஆம் பக்கங்களுக்குரிய தாள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் புத்தகத்திலிருந்து கலன்று விழக்கூடிய வேறு தாளுக்குரிய இரண்டு பக்கங்களும் எவை? முதலாவது விடை 23, 24, இரண்டாவது 27, 28, மூன்றாவது 33, 34. அதாவது ஒரு புத்தகம் ஒன்று இருந்தால் அதில் முதலாவது பக்கமும் இரண்டாவது பக்கமும் முதலாவது தாளில் இருக்கும், முதலாவது பக்கமும் இரண்டாவது பக்கமும் முதலாவது தாளில் இருக்கிறதோட கடைசி பக்கத்தில் 39வது பக்கமும் 40வது பக்கமும் இருக்கும். 39வது பக்கமும் 40வது பக்கமும் இருக்கும். ஆகவே முதலாவது பக்கத்திலையும் கடைசி பக்கத்திலையும் கூட்டுத்தொகை 41. முதலாவது பக்கத்திலையும் கடைசி பக்கத்திலையும் கூட்டுத்தொகை 41. இரண்டாவது பக்கத்திலையும் 39வது பக்கத்திலையும் கூட்டுத்தொகை 41. முதலாவது பக்கத்திலையும் கடைசி பக்கத்திலையும் கூட்டுத்தொகை 41. அதாவது 1 40 41, 2 39 41. அதே மாதிரி 13ஓட எதை கூட்டினால் 41 வரும்னு கண்டுபிடிக்கணும். 41இருந்து 13 கழிச்சால் 28. ஆகவே 28ஆம் பக்கம் இருக்கும் 13ஆம் பக்கத்துக்கு எதிராக. 14ஆம் பக்கத்துக்கு எதிராக எது இருக்கிறது பார்க்குறதுக்கு 41இருந்து 14 கழிக்கணும். ஆகவே 27ஆம் பக்கம் இருக்கும். ஆகவே சரியான விடை இதுக்கு 27, 28. முதலாவது பக்கத்துக்கு எதிர்பக்கமாக, அதாவது முதலாம் பக்கம் கடைசி பக்கம்ன்ற 40ஆம் பக்கம், ரெண்டையும் கூட்டினால் 41. ரெண்டாம் பக்கத்துக்கு எதிராக 39ஆம் பக்கம் இருக்கும், ரெண்டையும் கூட்டினால் 41. அதே மாதிரி 13ஆம் பக்கத்துக்கு எதிராக எந்த பக்கத்தை கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் 41இருந்து 13 கழிக்கணும். 41இருந்து 13 கழிச்சால் 28. ஆகவே 13 பக்கத்துக்கு எதிராக 28ஆம் பக்கமும் 14ஆம் பக்கத்துக்கு எதிராக 27ஆம் பக்கமும் இருக்கும். நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 80 தாள்களை கொண்ட அபியாச புத்தகத்தில் 25ஆம் பக்கத்துக்குரிய தாள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் புத்தகத்திலிருந்து கலந்து விழக்கூடிய வேறு தாளுக்குரிய 2 பக்கங்களும் எவை? 80ஆம் பக்கமும் 80 தாள்கள், அதாவது 80 தாள்கள் இருந்தால் 160 பக்கம் இருக்கும். 80 தாள்கள் இருந்தால் ஒரு தாளுக்கு 2 பக்கம். ஆகவே 80 தாள் இருந்தால் 160 பக்கம் இருக்கும். 160 கூட்டினால் 161. அதாவது முதலாவது பக்கத்துக்கு எதிராக 160ஆம் பக்கம் இருக்கும். ரெண்டையும் கூட்டுத்தொகை 161. அதே மாதிரி இரண்டாம் பக்கத்துக்கு எதிராக 159வது பக்கம் இருக்கும். ரெண்டையும் கூட்டுத்தொகை 2 159, 161. ஆகவே நாங்கள் 25ஆம் பக்கத்துக்கு எதிர்பக்கம் எது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 161இருந்து 25 கழிப்போம். 161இருந்து 25 கழிப்போம். அதே மாதிரி 161இருந்து 26ஆம் பக்கத்தையும் கழிப்போம். ஏன்னா 2 பக்கத்தையும் நாங்கள் கண்டுபிடிக்கணும். 25ஆம் பக்கத்துக்கு பின்பக்கமாக 26ஆம் பக்கம் இருக்கும். ஆகவே 161இருந்து 25 கழிச்சால் 136. அதாவது 25ஆம் பக்கத்துக்கு எதிர்பக்கமாக பின்பக்கமாக இருக்கிற எதிர்பக்கம் 136ஆம் பக்கம் இருக்கும். அதே மாதிரி 26ஆம் பக்கத்துக்கு எதிர்பக்கமாக 135ஆம் பக்கம் இருக்கும். 135ஆம் பக்கம். ஆகவே இதுக்கு சரியான விடை இரண்டாவது விடை 135, 136. சரியாக நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 80 பக்கங்களை கொண்ட அபியாச புத்தகத்தில் 55ஆம் பக்கத்துக்குரிய தாள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் புத்தகத்தில் இருந்து கலந்து விழக்கூடிய வேறு தாளுக்குரிய 2 பக்கங்களும் எவை? அதாவது முதலாம் பக்கத்துக்கு எதிராக 80ஆம் பக்கம் இருக்கும். ஆகவே 1 சக 80, 81. 1ஐயும் 80ஐயும் கூட்டினால் 81. அதே மாதிரி 2ஐயும் 79ஐயும் கூட்டினால் 81. அடுத்தது கேட்டீங்கன்னா 55ஆம் பக்கத்துக்குரிய தாள்,
அப்போ 55ஆம் பக்கத்துக்குரிய தாள்னு சொன்னால் 55ம் 56ம் ரெண்டு தாள் ஒரு தாள் விலக்கோல தாளுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது. 55ஆம் பக்கம் முன்பக்கம் இருந்தால் பின்பக்கம் 56ஆம் பக்கம் இருக்கும். ஆகவே அந்த தாள் முழுமையாக கிழித்து கலண்டு விடும். ஆகவே 55 சக இடைவெளி எங்களுக்கு எதுன்னு தெரியாது 81. ஆகவே 81லிருந்து 55 கழிச்சால் அதுக்குரிய விடை வரும். அடுத்தது 81லிருந்து 56 கழிச்சால் அதுக்குரிய விடை வரும். 81லிருந்து 55 கழிச்சால் 26, 85லிருந்து 56 கழிச்சால் 26, 25. ஆகவே 25ஆம் பக்கமும் 26ஆம் பக்கமும் கிழிந்து விடும். அதாவது முன் பக்கத்தில் 25ஆம் இருந்தால் 25க்கு எதிராக 56 இருக்கும், 26க்கு எதிராக 55 இருக்கும். ரெண்டையும் கூட்டினால் 81 வரணும். 81லிருந்து 55 கழிக்கணும். அதே மாதிரி 81லிருந்து 56 கழிக்கணும். நடுப்பக்கத்தில் இணைக்கும் கம்பியை பயன்படுத்தி ஆக்கப்பட்ட 60 தாள்களை கொண்ட நாவல் ஒன்றில் 33ஆம் 34ஆம் பக்கங்களுக்குரிய தாள் முழுமையாக கிழித்து அகற்றப்படும் போது அதனுடன் நாவலில் கலண்டு விழக்கூடிய வேறு தாளுக்குரிய 2 பக்கங்களும் எவை? ஆகவே 60 தாள்கள் இருந்தால் 120 பக்கங்கள் இருக்கும். 60 தாள் 120 பக்கம். ஆகவே 120 கூட்டினால் 121, 121. அதாவது முதலாம் பக்கத்துக்கு எதிராக 120ஆம் பக்கம் இருக்கும். ஆகவே 121லிருந்து நாங்கள் 33 கழிப்போம். ஏற்கனவே முன்னையில் 2 வினாக்கள் கவனித்ததை விட நாங்கள் ஷோர்ட்டாக நாங்கள் இதை பார்க்குறோம். 121லிருந்து 33 கழித்தால் 88. ஆகவே 88ஆம் பக்கம்ன்றது பின்பக்கம். ஆகவே முன்பக்கம் 87. ஆகவே இதுக்கு சரியான விடை 87ம் 88ம். 120 கூட்டினால் 121. அதாவது முதல் பக்கத்துக்கு எதிராக 120ஆம் பக்கமும் இரண்டாம் பக்கத்துக்கு எதிராக 119ஆம் பக்கம் இருக்கும். ஆகவே ரெண்டரையும் கூட்டுத்தொகை 121. அதாவது முதல் பக்கத்திலையும் கடைசி பக்கத்திலையும் கூட்டுத்தொகை 121. ஆகவே 121லிருந்து 33 கழிப்பம் 88. அதாவது ஒரு பக்கத்தில் 88ஆம் பக்கம் பின்பக்கம் இருந்தால் இரட்டை எண், அதுக்கு முன்பக்கம் ஒரு ஒற்றை எண் இருக்கும். ஆகவே 87ம் 88ம்.